எளியவர் வாழ்வு ஏற்றம் பெற ஏங்கும் விழிகளில் ஏக்கங்கள் நீங்கிட, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு ஓங்கி உயர்ந்திட, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்திட, இருளினின்று ஒளியின் பாதையில் பயணித்திட, அஞ்சாதீர்கள் என்ற நற்செய்தியை பாஸ்கா காலத்தில் இருக்கும் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் என்று திருப்பாடல் 139 தியானித்து இருக்கிறோம். ஆனால் நம் வாழ்வில் துன்பங்கள் வரும்போது துவண்டு போய் விடுகிறோம். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாததால் தான் இயேசு கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர்கள் அஞ்சினார்கள். நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதை நான் தான், அஞ்சாதீர்கள் என்று இயேசு என்பித்து காட்டுகிறார். எச்சூழலிலும் எவ்வேளையிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து வாழ்ந்தால் நமக்கு அச்சம் என்பதே ஏற்படாது. போராட்டத்தை தருபவர் அல்ல நம் இறைவன், நமக்காக போரிடுவர் நம் இறைவன். துன்பத்தை தூய்க்க விடுபவர் அல்ல, துன்பத்தில் துணையாய் வருபவர் நம் இறைவன். சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கின்றார். அதை உணர்ந்து செயல்படுவதே கடவுள் நம் வாழ்வின் கடமை. கடவுள் நம் மீது காட்டும் பேரன்பிற்கு கைமாறாக அவருக்கு நாம் சான்று பகர்வோம். அவரின் நீதியுள்ள வழக்கரத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அருள் பெறுவோம். அஞ்சாமல் துணியுடன் வாழ்வோம்.